தம்பி வெளில போயிட்டு வந்துடுறோம்மா. எங்கடா போற? அபிமன்யுவை தான் பார்க்க போகிறேன். சரி சாப்பிட்டு போடா. நான் இப்போ அவங்க கூட சாப்பிடுவேன். சரி மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துரு. மதியம் சாப்பிட்டுக்கிறேன். சரி நான் இப்போ வந்துடுறேன். போயிட்டு வரோம்மா. தம்பி எங்க போறான்? ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. அவனை சாப்பிட வச்சு அனுப்பிச்சிருக்கலாம்ல. இப்போ அவன் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னான். என்ன விஷயம்டா? மச்சான் நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள்டா. நல்ல விஷயம் தான்டா. செலிப்ரேஷன் எங்கே கூப்பிட்டு வரல. நீங்கள் எல்லாமே எப்படா கேக்கு நீங்கள் தான் ரெடி பண்ண போகிறீங்க? கேக்கு தானே, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, உங்களை இன்வைட் பண்ண தான் கூப்பிட்டேன், மறக்காமல் வந்துடுங்க. உங்கள் அப்பா பிறந்த செலிப்ரேட் இல்லாமல் பண்ணுற? ஆனால் எங்கள் அப்பா பிறந்த விஷ் பண்ணியே பல வருஷம் ஆகுதுடா. சரி நான் நல்லா கூப்பிட்டு வந்துடுறேன். ம். மழை வர மல்லிக்கு வாங்க, துணி எடுப்போம். மழை வருதா? சரி வா போவோம். இதுக்கு ஏன்ப்பா கண்ணை பற்றி கூப்பிட்டு போகிறேன்? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குப்பா. ஆப்பா, ஹாப்பி பர்த்டே அங்கிள். தேங்க்யூப்பா. வாங்கப்பா கேக் வெட்டலாம். நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்டா. சரி. ஸ்ரீராம் கால் பண்ணியா? நிறைய தடவை ஃபோன் பண்ண அவன் எடுக்கல. நம்ம வேணால் கேக் வெட்டிட்டு வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அவனை. சரிடா வாங்க பசங்களா கேக் வெட்டலாம். வாங்க செல்லாங்களா. கொஞ்சம் தள்ளி வாங்க. ஓகே. ஹாப்பி பர்த்டேப்பா. அதான் கேக் வெட்டியாச்சுல்ல, வாய சீராம பார்த்து வந்துடலாம். ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன்டா. சரி நான் கீழே நிற்கிறேன். ஹலோ ஹலோ சீராம், எங்கடா இருக்க? ஏண்டா காலில் இருந்து எவ்வளோ டைம் ஃபோன் பண்ணியிருக்கேன், எடுக்காமலே பண்ணிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? இப்போ பரவாயில்லையா? ஓ சரிடா. சரி அதை விட பிரச்சனை இல்லை. இப்போ கிளம்பி ரெடியாக வர வெளில போகலாம். அது எப்படி உங்கள் அப்பாட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கு? ஏன் நீ இருக்க மாட்டியா? நான் எங்கள் அப்பாட்ட பேசியே பல வருஷம் ஆகுதுடா. ஏன்டா பேசுறது இல்லை? பலுக்கு எனக்கு செட் ஆகாதுடா. ஏன்டா அப்படி சொல்கிறேன்? எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் அந்த வழி தெரியாமல் பார்த்தது எங்கள் அப்பா தானே. நீங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கும் போது எங்கள் அப்பா தாண்டா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். என் அப்பா மட்டும் இல்லைடா, இந்த உலகத்தில் எல்லா அப்பாவும் தன்னோட பசங்களுக்காக குடும்பத்துக்காக மேலே கஷ்டப்படுறாங்க. போடா. ஏன்டா உங்கள் அப்பா கிட்ட பேச மாட்டேற? அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனைடா. என்ன பிரச்சனை? அது பார்த்தியா, உனக்கு இந்த பிரச்சனை ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை பிரச்சனைக்கு ஏன்டா அவங்க அப்பா கூட பேச மாட்டேறேன்? லங்கேஸ்வரா, நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பொருளை வாங்கி தர சொல்லி ஆட முடிப்போம். அந்த பொருளை வாங்கி தந்தாங்கன்னா அந்த பொருளை வச்சு விளாடுவோம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அது பொருள் நம்ம கூட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. அது இல்லாத போதாண்டா அதோட அருமை தெரியும். அது பொருளுக்கு மட்டும் இல்லைடா, சில உறவுக்கும் தான். உங்கள் அப்பா கூட இருக்கனால உனக்கு அந்த அருமை தெரியல. அப்பாவோட வழி எனக்கு மட்டும் தாண்டா தெரியும். உங்கள் அப்பா கூட இருந்து உனக்கு அந்த வழியை தரல. நீ அவருக்கு மகன் இல்லாத வழியை தந்துடாத. சொல்லுமா, என்னம்மா சொல்கிற? சரி நான் உடனே வரேன். டேய் என்னடாச்சு? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா.
அப்பாவுக்கு என்னமாச்சு? ரோட் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. பசங்களுக்கு முதல்ல தண்ணி கொடு. சரிங்க. அப்பா இந்த உலகத்துல என்ன தனியா விட்டு போலப்பா நீ.